வணக்கம். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமைங்கிறதுனால செவ்வாய் பகவானோட அம்சத்தில் பிறந்தவங்க, அதாவது உங்கள் நட்சத்திரம் மிருகசீரிடம் அல்லது சித்திரை அல்லது அவிட்டமா, ராசி மேஷம் அல்லது விருச்சிகமா, பிறந்த தேதி 9 அல்லது 18 அல்லது 27, 9, 18, 27, தெற்கு பார்த்த வாசலோட வீட்டில் குடியிருக்கிறீங்களா, சொந்த வீடோ வாடகை வீடோ, நீங்கள் எல்லாரும் முருகப்பெருமானுடைய அம்சத்தில் பிறந்தவங்க, செவ்வாய்க்கிழமை பிறந்திருக்கீங்களா, நீங்களும் தான். மேஷம் அல்லது விருச்சிகம் உங்கள் ராசியா, நீங்களும் தான். முருகப்பெருமான் கோயிலில் நெய் தீபம் ஏற்றுங்க அல்லது எரியிற தீபத்தில் நெய்யை சேர்த்துங்க, நல்ல மாற்றம் இருக்கும். அனுபவத்தில் பலன் பார்ப்பீங்க. எப்படி இருக்க போகிறது செவ்வாய்க்கிழமை இப்போ பார்க்கலாம். மேஷராசிக்கார நேயர்களே, பகை, சண்டை, சச்சரவு, தேவையற்ற சண்டை, சச்சரவு, பகை இதெல்லாம் வர வாய்ப்பு இருக்கு. எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க. ஒரு மந்திரம் 107 தடவை எழுதுங்க அல்லது சொல்லிக்கிட்டே இருங்க. அப்போது அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கோங்க. ஓம் உஷா தேவியை போற்றி, ஓம் சாயா தேவியை போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். ஏழைகளுக்கு பொருளுதவி செய்கிறது நல்லது. அனுகூலமான எண் 7, 6. அனுகூலமான செய் தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. ரிஷபராசிக்கார நேயர்களே, உங்களுடைய பலம் என்ன? தாராள மனப்பான்மை, மனோதிடம். மலை அசையும், ஆனால் உங்கள் மனசு அசையாது. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் உங்களுடைய மனோதிடமும் தாராள மனப்பான்மையும் இன்று ஜெயிக்கும். எல்லா வயசுக்காரர்களுக்கும் என்ன துறையில் இருந்தாலும் என்ன வேலையில் இருந்தாலும் பிரமாதமான நாள். கலக்கிறீங்க. பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம். அனுகூலமான எண் 1, 4. அனுகூலமான செய் தெற்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மிதுன ராசிக்கார நேயர்களே, நேரமும் பணமும் இன்னைக்கு வீணா செலவாகும். ஆனால் செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி தெரியாது. வீண் செலவு. என்ன பண்ணுறது? வீண் செலவு. கோயிலில் வீட்டில் நெய் விளக்கு ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்பா அன்னை மகாலட்சுமி நினச்சிக்கணும். ஓம் தனலட்சுமியே போற்றி, ஓம் லட்சுமி குபேரரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம். பெரிய விலையுள்ள பொருளை வாங்க வேண்டாம். கவனம், ஜாக்கிரதை. பண விஷயத்தில் ரொம்ப ரொம்ப நிதானம். அனுகூலமான எண் 5, 7. அனுகூலமான செய் வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கடகராசிக்கார நேயர்களே, சந்திராஷ்டமம். ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திரன் இருக்கார். சார், அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு நாள், இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு நாள், இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு நாளுங்கிறதெல்லாம் தப்பு. ஒவ்வொரு ராசி என்ன நட்சத்திரமாக இருந்தாலும் 3 நாள், மாதத்துக்கு 3 நாள் சந்திராஷ்டமம் தான். அசை உணவு கூடாது. கோயிலில் விளக்கேற்றணும், வீட்டு பூஜையில் விளக்கேற்றணும், நெய் விளக்கு அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். வெங்கடாஜலபதியை நினச்சிக்கணும். ஓம் திருப்பதியே போற்றி, ஓம் திருச்சானூரே போற்றி, திருச்சானூரே போற்றி, திருப்பதியே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம். கொடுக்கல் வாங்கல் கூடாது. பெரிய விலையில் பொருளை வாங்கக்கூடாது. அசை உணவு கூடாது. ஜாக்கிரதை. வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும். அதுலேயே பிரச்சனை வரும். அதுலேருந்து தப்பிக்க தான் இந்த மந்திரமும் வழிபாடும். கவனம், நெய் தீபம் ஏற்ற மறந்துடாதீங்க அல்லது எரியிற தீபத்தில் நெய்யை சேர்த்துங்க. அனுகூலமான எண், திசை, நிறமெல்லாம் இல்லை. சிம்ம ராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் கலக்கிறீங்க. சந்தோஷம். பிரமாதமான நாள். தைரியம், விடாமுயற்சி, சுறுசுறுப்பு உங்களுடைய பலம். அது ஜெயிக்கும். அசட்டு தைரியம், வேகம், ரொம்ப வேகம், ரொம்ப தில்லு, ரொம்பவே விடாமுயற்சி, தோத்துட்டா சோர்ந்து போக மாட்டீங்க. இதெல்லாம் ஜெயிப்பு. இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி. பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு. அனுகூலமான எண் 4, 7. அனுகூலமான செய் தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கன்னிராசிக்கார நேயர்களே, தேவையற்ற விஷயத்துக்கு இன்னைக்கு பயம் வரும். எப்படி தப்பிக்கிறது? கோயிலில் வீட்டில் நெய் விளக்கை ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய் சேர்த்தணும். பிரார்த்தனை பண்ணிக்கணும். ஒரு மந்திரம் 107 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ முருகப்பெருமானை நினைக்கணும். ஓம் பரத்வாஜரே போற்றி, ஓம் பழனியே போற்றி. இந்த மந்திரத்தை சொன்னால் தேவையற்ற பயமும் அச்சமும் குறையும். ஏன்னா அர்த்தம் இல்லாமல் இப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, இப்படி ஆயிடுமோ, இப்படி பயந்துக்கிட்டே இருந்தா எப்படி வேணா என்ன நேரத்தில் வேணா ஆகலாம். அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. ஆனால் அதுக்காக பயந்துக்கிட்டே இருந்தா எப்படி? இன்னைக்கு எப்படி பயம் வரும். இந்த மந்திரம் சொன்னால் தப்பிச்சுக்கலாம். அனுகூலமான எண் 4, 9. அனுகூலமான செய் கிழக்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. துலா ராசிக்கார நேயர்களே,
வீண் பழி, வீண் அபவாதம், வீண் கெட்ட பேர் வரும். இன்னைக்கு நிஜமாவே தப்பு பண்ணி கெட்ட பேர் வந்தா பரவாயில்ல, பண்ணாமே கெட்ட பேர் வரும். அதான் இன்னைக்கு பிரச்சனை. என்ன பண்றது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்திருங்க, அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய் சேர்த்திருங்க. காலையிலேயே ஒரு மந்திரம் 108 தடவை சொல்லுங்க அல்லது எழுதுங்க, பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்போ முருகப்பெருமானை நினைச்சுக்கோங்க. ஓம் வள்ளியம்மையே போற்றி, ஓம் தெய்வானையே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். காலையில வழிபாடு செஞ்சுட்டு வேலைக்கு போங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அல்லது வேலையை ஆரம்பிங்க. இந்த மந்திரம் சொல்லி பூஜை பண்ணிட்டா தப்பிச்சுக்கலாம். ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. அனுகூலமான எண் 4, 9. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, எதிர்பார்த்த விஷயம் நடக்காம போய் தோல்வி அடைவதற்கான அறிகுறிகள் நிறைய இருக்கு. சரி, ஜெயிக்காட்டியும் பரவாயில்ல, தோக்காம இருக்க என்ன பண்றது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்தணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்ப சிவபெருமானை நினைக்கணும். ஓம் ஓம் அருணனே போற்றி, ஓம் வருணனே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானமா இருக்கணும். தேவையற்ற வம்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு, தோல்விக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த மந்திரம் சொன்னா தப்பிச்சுக்கலாம். ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க. கவனம். அனுகூலமான எண் 6, 7. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. தனுசு ராசிக்கார நேயர்களே, அசதி, சோர்வு, இதனாலெல்லாம் உங்களுக்கு காரியம் சுறுசுறுப்பா வேகமா நடக்காது. என்ன பண்றது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கை ஏத்தணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ வெங்கடாஜலபதியை நினைக்கணும். ஓம் தன்வந்திரி பெருமாளே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். அளவா சாப்பிட்றது நல்லது, சாப்பாட்டை குறைக்கிறது நல்லது, ஒருவேளையாவது விரதம் இருக்கிறது நல்லது. அதனால அசதி சோறு வந்துடாதா? மனுஷங்கிறவன் மனசால் ஆனவன். அவனோட மனசு நம்ம நல்லா இருக்கோம்னு நினைச்சா நல்லா ஆயிடும். அதனால வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 5, 6. அனுகூலமான திசை தெற்கு, வடக்கு. தெற்கு, வடக்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மகர ராசிக்கார நேயர்களே, ஏமாற்றம், மனக்குழப்பம், மனத்தடுமாற்றம், இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு. எப்படி தப்பிக்கிறது? கோயில்ல வீட்டுல நெய் விளக்கு ஏத்தணும், அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்தணும். ஒரு மந்திரம் 108 தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும். அப்போ சிவபெருமானை நினைக்கணும். ஓம் ஓம் சௌமியனே போற்றி, ஓம் பிரம்மதேவரே போற்றி. இந்த மந்திரம் காப்பாற்றும். நிதானம். ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யறதை மறந்துடாதீங்க. நெய் தீபம் எரியிற தீபத்துல நெய் சேர்த்துறதையும் மறந்துடாதீங்க. கவனமா இருக்க வேண்டிய நாள் இந்த நாள். அனுகூலமான எண் 4, 7. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. கும்பராசிக்கார நேயர்களே, பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரிய சிறப்பாக நடக்கும், ஜெயிப்பீங்க, வெற்றி அதிகமாகும், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம் அதிகமாகும், கலக்கிறீங்க. உங்களுடைய பிடிவாதமும் தைரியமும் விடாமுயற்சியும் உங்களுடைய பலம், அது ஜெயிக்கும். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு, நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், சந்தோஷம். அனுகூலமான எண் உங்களுக்கு 4, 6. அனுகூலமான திசை தெற்கு, மேற்கு. அனுகூலமான நிறம் வெள்ளை, சிவப்பு. மீனராசிக்கார நேயர்களே, 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் பிரமாதமான நாள். நல்ல முன்னேற்றம், காரியம் சிறப்பாகும், ஜெயிப்பீர்கள். பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம், நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும், கலக்கிறீங்க, சந்தோஷம். உங்களுடைய பலம், விடாமுயற்சி, தைரியம், புத்தி கூர்மை, இது ஜெயிக்கும். எதிரிகளுக்கு கூட உதவி செய்வீங்க. இன்னைக்கு அவங்க நன்றியோட இருப்பாங்க. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பெண்களுக்கு இன்னும் சிறப்பு. அனுகூலமான எண் 6, 9. அனுகூலமான திசை வடக்கு, கிழக்கு. அனுகூலமான நேரம் வெள்ளை, சிவப்பு. நேயர்களே, இன்று நல்ல நேரம் இல்லை. கணவன் மனைவி இருவரோட ராசியுமே மகரமா இருந்தாலோ, மகரம் கடகமா இருந்தாலோ, மகரம் சிம்மமா இருந்தாலோ ஜோதிட ஜாதகம் காட்டி பரிகாரம் பண்ணிங்க. கணவன் மனைவி இருவரோட ராசியுமே கும்பமா இருந்தாலோ, கும்பம் கடகமா இருந்தாலோ, கும்பம் சிம்மமா இருந்தாலோ ஜோதிட ஜாதகம் காட்டி பரிகாரம் பண்ணிங்க. மகரம் கும்பராசிக்காரர்கள் வாழ்நாள் முழுக்க வெள்ளியிலே நீலக்கல் பைத்த மோதிரம் போடுற நல்லது. போட்டா என்ன விதிமுறை? ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க. நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.